வணக்கம் கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப் நாகர்கோயில். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃபேனோட கெப்பாசிட்டரோட வேலை என்னங்கிறத பார்க்க போறோம். நம்ம வியூவர்ஸ் அதே மாதிரி ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க கெப்பாசிட்டருக்கு வேலை என்னன்னு. அவங்க அந்த கெப்பாசிட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்க தப்பா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கெப்பாசிட்டர் ஃபில்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லை. இந்த கெப்பாசிட்டர் ஃபேன்ல என்ன ஃபேனு மோட்டார் அந்த சைடு என்ன செய்யணும்னா, நமக்கு ரெண்டு வைண்டிங் இருக்கும் ஃபேனில். என்ன இருக்குது, இது மெயின் வைண்டிங், இது ஆக்சிலரி வைண்டிங். அப்போ என்ன பண்ணோம்னா, நமக்கு நார்மலாக ஏசி வோல்டேஜ் நமக்கு தெரியும். ஏசி இப்படி தான் போகும். ஒரு செகண்டுக்கு இதில் இருந்து இது வர ஒரு செகண்டுக்கு 50 நேரம் மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். அப்போ இந்த சைடு இருக்கும்போது பாசிட்டிவ், இந்த சைடு இருக்கும்போது நெகட்டிவ் வரும். இந்த கெப்பாசிட்டர் என்ன செய்யணும்னா, இந்த கெப்பாசிட்டர் ஒரு சின்ன பேட்டரி மாதிரி வேலை செய்யும். பேட்டரி என்ன செய்யும், சார்ஜ் ஆகும், அடுத்து டிஸ்சார்ஜ் ஆகும். நமக்கு இந்த கெப்பாசிட்டர் ஆக்சிலரி வைண்டிங்கு சீரியஸாக தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன செய்யணும்னா, நமக்கு நார்மலாக ஃபேஸ் இப்படி போயிட்டு இருக்குன்னா, இந்த கெப்பாசிட்டர் என்ன செய்யணும்னா சார்ஜ் ஆகும். ஃபஸ்ட்டு சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகும். அப்போ என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இந்த டிலே ஆகிடும். இதுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் ஃபஸ்ட்டு டிலே ஆகி தான் நமக்கு சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த கொஞ்சம் டிலே ஆகி போகும். இந்த எவ்வளவு டிலே ஆகணுங்கிறது இந்த கெப்பாசிட்டருக்கு வேல்யூவை பொறுத்து. இந்த ஃபேனுக்குள்ள கெப்பாசிட்டர் 2.5 மைக்ரோ ஃபேரட் கொடுத்துருக்காங்க. இது இந்த சிம்பிள் மியூ. கெப்பாசிட்டன்ஸ் நம்ம ஃபேரட்டுங்க யூனிட்டால் நம்ம மெஷர் பண்ணுவோம். அது எப்படின்னா, நம்ம 1 லிட்டர் பால் வாங்குகிறோம். பாலை எப்படி சொல்லுவோம், 1 லிட்டர். அதே மாதிரி அரிசி வாங்குகிறோம், 1 கிலோகிராம் அப்படி கேட்போம். அதே மாதிரி இது ஃபேரட்டுங்கிறது அதோட யூனிட். 2.5 மைக்ரோ ஃபேரட் ஃபேனுக்குள்ள கெப்பாசிட்டர். அப்போ இந்த கெப்பாசிட்டருக்கு வேல்யூவை மாற்றும் போது என்ன செய்யணும்னா, அந்த வேல்யூ சில நேரம் அந்த கெப்பாசிட்டர் வீக் ஆகும்போது என்ன செய்யணும்னா, ஃபேனு ஸ்லோவாக சுற்றும். ஃபேனும் மோட்டரும் எல்லாம் ஒரே தான், ஸ்லோவாக சுற்றும். இந்த கெப்பாசிட்டர் வேல்யூவை கூட்டும்போது ஸ்பீடாக சுற்றும். வேல்யூவை கூட்டும்போது என்ன செய்யணும்னா, ஃபேனோட ஸ்பீடு கூடும்போது என்ன செய்யணும்னா, ஆம்பியர் கூட எடுக்கும். நம்ம பார்த்தா தெரியும், அந்த ஃபேனில் உள்ள கம்பி ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. இது என்ன செய்யணும், நார்மலாக நம்ம ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போதே நம்ம பார்க்கலாம். ஓடிட்டு இருக்க ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு கையை வைக்கும்போது அது என்ன பண்ணோம்னா ஹீட்டாக இருக்கும். நம்ம இந்த வேல்யூவை கூட்டும்போது என்ன செய்யணும்னா, ஃபேன் இன்னும் சூடாகும், வைண்டிங் காயில் அவுட் ஆயிரும். அதில் நம்ம வேண்டாம், இதில் கொஞ்சம் 2.5 மைக்ரோ ஃபேரட்டுக்கு ஒரு 3 மைக்ரோ ஃபேரட் வரை நம்ம யூஸ் பண்ணிடலாம். சர்க்யூட்டை பார்ப்போம். இந்த ஃபேஸ் நேராக வருது, மெயின் வைண்டிங்க்கு நேராக என்ன ஃபேஸ் போயிடுது. ஆக்சிலரி வைண்டிங் இருந்துச்சுன்னா இந்த வோல்டேஜ் இங்கே வரும்போது இது ஒரு மைல்டான செகண்ட்ஸு. இதே 1 செகண்ட் இது. அப்போ இந்த டிலே எவ்வளோ இருக்கும், ஒரு செகண்டுக்கு 50 ஹெர்ட்ஸ். அப்போ இது ரொம்ப மைல்டாக, ரொம்ப மில்லி செகண்டாக தான் இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, இதில் நேராக வோல்டேஜ் போயிடும். இதில் என்ன செய்யும், இந்த சைடு இது சார்ஜ் ஆகும் கெப்பாசிட்டர். அதுக்கு பிறகு தான் இது டிஸ்சார்ஜ் பண்ணும். சில இடங்களில் அவங்க ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபில்டர் பர்பஸ்ன்னாங்க. ஃபில்டர் பர்பஸ் எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, 3 ஃபேஸ் மோட்டார்கள்லாம் நமக்கு யூஸ் ஆகும். அது என்னன்னா, பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அது ஒத்துக்கிடலாம் ஃபில்டர் பர்பஸ்ன்னு. நமக்கு இந்த போர்டில் பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த ஃபில்டராக அந்த கெப்பாசிட்டர் ஒர்க் ஆகக்கூடிய இடத்துல ஃபேஸுக்கு நியூட்ரலுக்கும் இடையில பண்ணியிருப்பாங்க. டிசி வோல்டேஜாக இருந்தால் ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் இடையில தான் கொடுத்துருப்பாங்க. சீரியஸ் கனெக்ஷனில் கொடுத்துருந்தாலே அது ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ணதுக்காக தான் இருக்கும். ஓகே, நம்ம எலக்ட்ரிக்கல் வேலை, ப்ளம்பிங் ஒர்க்கு, மோட்டார் ஸ்டார்ட் ஒர்க்கு, அந்த மாதிரி வேலைகள் நம்ம கான்ட்ராக்ட் எடுத்து நம்ம கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப் மூலமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வேலைகள் ஏதாவது பண்ண வேண்டியிருந்ததுன்னா நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.